ஒரு சேனலோட growthக்கு thumbnail அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட அந்த thumbnails நல்லா டிசைன் பண்றதுக்குண்டான ஒரு 5 டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க. அதே போல இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்கணும் அப்படினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோட ஸ்பான்சர் Vimory அப்படின்ற ஆப் தான். இது பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோ மேக்கர். Instagramல ஒரு ஸ்டோரி போட்டுருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு ப்ரோ இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஆப்ல தான் வந்து பண்ணேன். இதுல பார்த்தோம் அப்படினா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃப்ரீ இருக்கு, பிரீமியம் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்టిక్యులர் டெம்ப்ளேட் சூஸ் பண்றேன். இப்படி சூஸ் பண்ணும்போது எந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டா உங்களுக்கு வேணும் அப்படின்றது கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க Instagram ஸ்டோரி அப்படின்றத செலக்ட் பண்றேன். இந்த போட்டோஸ்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுங்க. போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா கன்வர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் நமக்கு வந்து வரும். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ், ஸ்லைட் ஷோஸ், மோஷன்ஸ் எல்லாமே உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். உங்களால மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே போல போட்டோ வந்து நல்லா கிராப் பண்ணிக்க முடியும். ஃபுல் சைஸ்ல வைக்கணுமா, ஸ்மால் சைஸ்ல வைக்கணுமா அப்படின்ற நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும்போது வந்து வரும். எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இது சேவ் பண்ணீங்க அப்படினா ஒரு சூப்பரான ஸ்லைட் ஷோ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா YouTubeல எப்பவுமே கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து செட் பண்ணணும். டிஃபால்ட்டா நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது YouTubeே வந்து பார்த்தோம்னா 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் தம்ப்நெயில்ஸ் வந்து எடுத்துக்கும் அந்த வீடியோல இருந்து. அப்படி இல்ல அப்படினா கஸ்டம் தம்ப்நெயில்னு சொல்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த கஸ்டம் தம்ப்நெயில் அப்படினா என்னன்னா நீங்களே ஒரு தம்ப்நெயில் வந்து டிசைன் பண்ணி அந்த டிசைன் பண்ண அந்த தம்ப்நெயிலை நீங்க அந்த வீடியோக்கு வந்து செட் பண்றது தான் கஸ்டம் தம்ப்நெயில். ரெண்டாவது டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்ப்நெயிலோட சைஸ். இந்த சைஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா 16:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கணும். அப்படி இல்லனா 1280x720p அப்படின்ற இந்த சைஸ்ல இருந்தா மட்டும் தான் நீங்க உங்க யூடியூப் சேனலுக்கு போடக்கூடிய அந்த ஃபார்மேட் வந்து கரெக்ட்டா வந்துரும். இந்த சைஸ் இல்லாம நீங்க வேற ஏதாவது சைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த ஃபிட் வந்து கரெக்ட்டா இருக்காது. நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து பாத்துர்க்கேன். அதாவது வெர்டிகலா வந்து வச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சரியா ப்ராப்பரா வந்து அலைன்மென்ட் வந்து இருக்காது. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த தம்ப்நெயில யாருமே வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. சோ இப்படி பண்ணும்போது உங்களுடைய டைம், எஃபோர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட். ஏன்னா அந்த கண்டென்ட்க்கு வந்து நீங்க அவ்வளவு வர்க் பண்றீங்க. நீங்க தம்ப்நெயில் சரியான ஃபார்மேட்ல வைக்கல அப்படினா எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். மூணாவது டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில நீங்க வைக்கக்கூடிய அந்த இமேஜஸ் வந்து நல்லா க்ளோஸ் அப்பா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபுட் டிஷ் வந்து செய்றீங்க அப்படினா அந்த ஃபுட்டை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து நல்லா பெருசா வந்து தெரியணும். அந்த ஃபுட் அப்படின்றது ரொம்ப பெருசா ஹைலைட்டிங்கா தெரியணும். அப்படி இல்லனா நீங்க உங்க ஃபேஸை ரிவீல் பண்ணி உங்க தம்ப்நெயில் வந்து மேக் பண்றீங்க அப்படினா உங்களுடைய ஃபேஸும் நல்லா க்ளோஸ் அப்ல இருக்கும் பட்சத்துல ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே இது வந்து இவங்களுடைய சேனல், இவங்களுடைய கண்டென்ட், அவங்களுக்கு அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடியோஸ் அதிகமா வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நான்காவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது. சோ ஃபாண்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா போல்ட் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதாவது நல்ல பெரிய ஃபாண்டா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்சிவ்ல வந்து ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க. அதே போல பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஃபாண்ட்ஸ்ல யூஸ் பண்ற கலர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து ரீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது போல்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் இல்ல yellow கலர் இந்த ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து டிசைன் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். கார்டு இங்க கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அஞ்சாவது டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல பிரைட் கலர்ஸ் வந்து உங்களோட தம்ப்நெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்து நீங்க வேற ஏதாவது பேக்ரவுண்ட் கூட வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டோட இமேஜ் வந்து நல்ல பிரைட் கலர்ஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு yellow, உங்களுக்கு டார்க் ரெட், ஒரு ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை கிளிக் பண்றதுக்கு. 10 தம்ப்நெயில்ல இருக்கும்போது உங்களோட தம்ப்நெயில் கொஞ்சம் ஹைலைட்டிங்கா தெரியும். சோ அதனால ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இப்போ நான் சொன்ன இந்த 5 டிப்ல ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு சில டிப்ஸ் வந்து புதுசா இருந்திருக்கலாம். சோ இதுல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த டிப் அப்படிங்கறத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.